தொடி சாப்பிட போகிறாங்க, ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க. இப்போ 20 டவுன் வந்து இதில் எடுத்துகிட்டு போய் கேஸ் எப்படி சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. திருப்பிக்கிட்டு அப்படியே சரி வந்தாச்சு. இந்த ஹலோ மக்களை, வெல்கம் டு லாஸ்ட் லாகேஜ். எல்லோரும் நல்லா இருக்குன்னு நம்புறேன். நான் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எலப்பியில் இருக்கோம். ஸோ எலப்பியில் வந்து இப்போது ஷார்ப்பாக 8 o'clock நான் ஆஸ்கார் க்ரூஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம கெனோயிங் போகிறோம். ஸோ கெனோயிங் வந்து எலப்பியில் இருக்கிற மெயின் பிளேசஸை வந்து சுற்றி காட்டுவாங்க. ஸோ இப்போ ஹெட் வந்து 1000 rupees, தனியாக போகிறதுங்கன்னா 1500. ஸோ எங்கள் க்ரூஸில் வந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க கூட தான் போகணும் இன்றைக்கி. நீங்களும் வர்றீங்க அப்படின்னா ஏர்லியாகவே புக் பண்ணிடுங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ முதல்ல வந்து நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு ஜெட்டி இருக்குது. அந்த ஜெட்டியிலேருந்து உள்ள வில்லேஜுக்கு போயிட்டு அந்த வில்லேஜிலேருந்து தான் கெனோயிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஸோ அப்படியே வந்து நம்ம கவர்மெண்ட் ஃபெரிக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் ஜெட்டி. ஸோ நம்ம கூட 7 பேர், என்னோட 7 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. 6 பேர் தான் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இவர் இந்த மூஞ்ச பார்த்துங்க. பட் 7 பேர் வராங்க. எங்கேயாச்சும் வாரினோம் அப்படின்னா இவர் களத்தையே பிடிச்சிருவோம். ஓகே, அண்ணாக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்துரு. ஸோ நம்ம ஃபெரி வருது. இதில் 45 minutes போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், 45 minutes. ஸோ சீட் பக்கத்தில் உட்காந்துருவோம். எதனா சீன் நல்லா தெரியும். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து கைனகிரி அப்படின்னு அப்பா குட்டநாடு. ஸோ அந்த வில்லேஜுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து 45 minutes ஜேர்னி. நம்ம கவர்மெண்ட் ஃபெரியில் தான் போகிறோம். அங்கே போயிட்டு தான் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து 5 hours. லஞ்சும் வந்து ஒரு பிரேக் இருக்குது. ஸோ அதுலேருந்து 5 hours. ஸோ எது அழகாக இருக்கோ எல்லாமே காட்டுறேன். 5 hours காட்ட முடியாது, அதனால சூப்பராக இருக்கிறது எல்லாமே காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போது போட்டில் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு ஒரு போட் வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்கு போகணுன்னா கூட போட்டில் தான் போகிறாங்க. இல்லை பாருங்க, எல்லா வீட்லேயும் வந்து ஒவ்வொரு போட், இல்லைன்னா ஃபெரி, மோட்டர் போட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. வீட்டுக்கு வீடு எல்லாமே இருக்குது. பாருங்கள், பக்கத்தில் இதுங்க போயிட்டாங்க போல் வீட்டில் இருந்து. சூப்பரில். நீங்கள் பஸ்ஸில் போவீங்க, ஆட்டோவில் போவீங்க, பட் இவங்கெல்லாம் போட்டில் தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா வந்து மொத்தம் 62 islands இருக்கான். அதில் வந்து 5 islandsக்கு தான் இது இருக்குது, என்ன பஸ் வந்து சர்வீஸ் ரன் ஆகுது. மிச்சம் எல்லாமே வந்து போட்டில் தான். ஸோ இப்போ போய்கிட்டு இருக்கிற பக்கம் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே போட்டில் தான். ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஃபியூனரலாக இருக்கட்டும், வெட்டினாக இருக்கட்டும், ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே போட்டில் தான் போய்கிட்டு இருக்காங்க. பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, ஹவுஸ் போட் டெர்மினலாம் இது. சூப்பரில். ஃபைனலாக வந்து நாம் இறங்கிட்டோம். அந்த ஃபெரியில் தான் வந்தேன், அது போய்கிட்டு இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 minutes வாக்கிங்கில் வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து இந்த விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே போங்க. ஸோ இதுதான் ஃபுட். சாப்பிட்டு காமிடலாம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். சும்மா காற்று தரமாக அடிக்குது. வியூவெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. அதான்க்கா, 2 பக்கமும் பூ மரம் நாட்டி, அந்த பக்கம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, இந்த பக்கம் வந்து லேக் இருக்குது. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். மக்களே, இப்படி தான் பின்னாடி போகணுமா? அதே ஃபைனலாக வந்து நான் என் போட்டில் ஏறிட்டேன். அண்ட் போட்டோட முன்னாடி வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நான் முன்னாடி இருக்கேன். ஸோ உங்களுக்கு சூப்பரான வியூ கொடுக்குறேன். பாருங்கள், அந்த மாதிரி தான் குனிஞ்சு போக வேண்டியிருக்கு. நாம் குனிய தேவையில்லை, ஏன்னா இது வந்து கீழே தான் இருக்கும். அந்த ஓட்டுறவர் வந்து குனிஞ்சணும். ஸோ இது இந்த பாருங்கள், இந்த மாதிரி கிணல்ல எல்லாம் வந்து அந்த பெரிய சிகாரா போட், அதுக்கப்புறம் ஹவுஸ் போட் இதெல்லாம் போக முடியாதுல்ல. ஸோ
ஸோ இந்த மாதிரி போட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி ஊர் வில்லேஜ் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் போக வேண்டியது. பாருங்களேன், போயிட்டு அப்படியே உள்ள அவங்க வந்து அப்படியே பனியாக குனிஞ்சிடுவாங்க. செம்ம வெயிலாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இப்போ டைம் வந்து 10:30, செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம், ஜாலியாக இருக்குது. லைஃப் ஜாக்கெட்லாம் ஒன்றுமே கொடுக்கல. பாருங்க, ஒரு பறவை அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு. சூப்பரில், வெயில் தான். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எங்களை வந்து 2 டீமுக்கு பிரித்து போட்டுட்டாங்க. ஸோ முன்னாடி ஒரு போட் போய்கிட்டு இருக்குல்ல, அது ஒரு போட், இது ஒரு போட். ஸோ எல்லாரையும் வந்து ஒரே இதில் போட்டுட்டு போகல, செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஒரு பெரிய விஷயம் தான். அவரை பாருங்களேன், ஓட்டுறாரா தெரியுதா? அவர் தான். ஸோ ஃபுல்லாக கிணல்ல தான் போய்கிட்டு இருக்கோம். 2 பக்கமும் வீடு, தோட்டம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் அப்படி நம்ம வந்து ஒரு லேக்குக்கு போட்டிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. என்ன ஹவுஸ் போட் போய்கிட்டு இருக்கு. நம்ம குரூப் வந்து அந்த பக்கம் போகிறாங்க. அது என்ன வந்து டொடி சாப்பிட போகிறாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, கல் சாப்பிட போகிறாங்க அந்த பக்கம். ஸோ நான் கல் சாப்பிட வேணாம் அப்படின்னதுனால ஸோ நம்ம இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்தால் நீங்கள் போகலாம், ஓகே. கல் சாப்பிடணுன்னா அந்த பக்கம் போகலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பம்பா ரிவரில். ஸோ சபரிமலையிலேருந்து அரேபியன் சீக்கு தான் இது டிரெக்டாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து ஒரு சர்ச் இருக்குது. இது வந்து சர்ச் வித் ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் சர்ச் ஒன்று, ஓகே. இதுவும் ஒரு ஃபேமஸ் சர்ச் ஆனால் இப்படி போகிறோம் இந்த பக்கம் பம்பா ரிவரில். அம்மா வெயில் சுற்றி தள்ளுது. அண்ட் இங்கே பாருங்களேன், அவங்க வந்து மாட்டுக்கு புல்லெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் வந்து போட்டில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் அண்ணன் வாழ்க்கையில் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கரெக்டாக இதில் போனால் தெரியும் உங்களுக்கு. எல்லாம் வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாமும் போய்கிட்டு இருக்கேன், சூப்பராக போய்கிட்டு இருக்கேன். பட் என்ன வெயில் தான் கொஞ்சம் கண்ணை கட்டுது. இந்த பக்கம் இப்போ இருக்கிறது வந்து கைனகிரி சென்ட் மேரிஸ் சர்ச். அண்ட் போகிறோம், சூப்பராக இருக்குது. நான் முன்னாடி இருந்து பின்னாடி வந்துட்டேன், முடியலப்பா, அவ்வளோ வெயிலாக இருக்குது. இப்போ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அவர் அப்படி உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குல்ல வியூ, அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதான். நான் தான் லாஸ்ட் சீட்டில் இருக்கேன் இப்போது. ஆனால் அந்த மனுஷன் பாவம்பா, அடிக்கிற வெயிலில். இதெல்லாம் ஈஸியான ஜொப்பெல்லாம் கிடையாது. அடிக்கிற வெயிலில் பா சான்ஸே இல்லை. இது வந்து ஒரு ஐலண்ட், சரியா? வண்டி எதுவுமே வர முடியாது. ஏதாச்சும் படகு, போட் இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க வீட்டிலே இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், ஐலண்ட் ஒன்று இந்த பக்கம் இருக்குது. இது ஒரு ஐலண்ட். போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க. இப்போ தான் வந்து பார்க் பண்ணாங்க. செம்ம ஸ்மூத்தாக பார்க் பண்ணுறாங்க, சான்ஸே இல்லை. வெரி ஈஸியாக பார்க் பண்ணுறாங்க. நாமளாக இருந்தால் போய் இடிச்சிருவோம். இந்த பக்கம் ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்குது. முன்னாடி செம்ம வியூ ஒன்று இருக்குது, எனக்கு காமிக்கிறேன். வியூ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல வியூ. போகிறோம். இன்னொரு மேட்ரு சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இங்கே வந்து ஃப்ளட்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரும்ல. ஃப்ளட்டு வர்றது சாதாரணம் தானே. ஸோ கவர்மெண்ட்லேயே வந்து இவங்களுக்கு போய் இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்களாம். ஸோ எல்லாம் வந்து ஃப்ளட் வரும்போது மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே போயிருப்பாங்க. ஃப்ளட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வருவாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், கல் எடுக்க மரம் எடுக்கிட்டு இருப்பார் அவர். ஸோ அவர் வந்து கல் இறக்குறதுக்கு போய்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் கல் எடுக்கிறாங்க இங்கே. எல்லாமே ஈஸி கிடையாது, எதுவுமே ஈஸி கிடையாது. இந்த அவர்கிட்ட போட் தான் இந்த பக்கம் நிறுத்திருக்காரு. இதை நிறுத்திட்டு இந்த மரம் அந்த மரம் அப்படி எடுத்துகிட்டு போயிருப்பார் அந்த பக்கம் வரைக்கும். ஸோ இங்கே கல் கடையெல்லாம் இருக்குது, ஓகே. வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆல்கோஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஓகே.
This is not the easy job, right? No, this is hard work. Manpower. Manpower. Now is no manpower work, only machinery. இவங்க வந்து இது பின்னிக்கிட்டு இருக்காங்க, இந்த கயிறு வந்து இதாக்கிக்கிட்டு இருக்காங்க கயிறு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது வந்து அவங்க பண்ணுறது தான். ஓகே, இந்த கட்டுறதுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி. இது பாருங்களேன், இந்த போட் வந்து அக்ரிகல்ச்சரிங் ப்ராடக்ட், அப்புறம் பில்டிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு 20 டன் வந்து இதில் எடுத்துகிட்டு போக முடியுமா. ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ஸுக்கு வந்து இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ பெருசு பாருங்களேன், அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படி துணி துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே இங்கே தான். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி இந்த லைஃபே வந்து ஃபுல் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே அமைதியாக போய்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. கேஸ் எப்படி சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். 10 நாளைக்கு ஒருக்கா இது மாதிரி வருமா, எடுத்து வச்சுக்கிட்டுன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. போயில சாரே கேஸ் சப்ளை இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த மாதிரி வெளியே வச்சா அவங்க இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு காசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த பக்கம். இதுவும் ஒரு ஐலாண்ட் தான். ஒரு ஐலாண்டில் இந்த ஸ்கூல் இருக்குது. இந்த மனுஷனை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கியா, அடிக்கிற வெயிலில் இந்த மாதிரி வர்றது. இப்படி தான் நாம் வந்தால் தான் இவங்களுக்கு இந்த ஒர்க், இந்த ஜாப். ஓகே, அப்படி இல்லைன்னா வந்து இதுவும் கிடையாது. இது இருந்தால் தான் சாப்பிட்லாம். ஸோ அதுக்காகத்தான் நீங்கள் வந்தாலும் நாம் வந்தாலும் தான் இவங்களுக்கு அது கிடைக்கும். பட் எங்கள் மனசுக்கு நீங்கள் வந்து போகும்போது ஏதாச்சும் கொடுத்துட்டு போங்க, அது வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கும்ல. ஸோ முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, தாரா இருக்காங்க பாருங்கள், அப்படியே தாரா. ஸோ அந்த பக்கமும் இருக்குது தாரா. சூப்பருங்களேன், தாரா டக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். நிறைய இருக்குங்க. இந்த வாட்டர் வந்து ப்ரௌன் கலராக இருக்கிறதுக்கு காரணம் அக்ரிகல்ச்சரிங் வாட்டர் வந்து இந்த பக்கம் மிக்ஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இது ப்ரௌன் கலராக இருக்குது. ஸோ மக்களே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன கிணறுலாம் வந்து நீங்கள் சிக்காராவோ ஹவுஸ் போட்டோ போகாது. இதில் மட்டும்தான் போக முடியும். இது மாதிரி போட்டும், அதுக்கப்புறம் சின்ன மோட்டர் போட் இருக்குல்ல, அந்த மாதிரி மோட்டர் போட்டு தான் போக முடியும். மோட்டர் போட் வந்து ப்ரைஸ் கேட்டேன், அதுவும் வந்து சிமிலர் டு திஸ் ப்ரைஸ், இதே ப்ரைஸ் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. 5 ஹவர்ஸுக்கு எடுத்திங்கன்னா. பட் ஃபுட்டு கிடையாது. ஃபுட் இல்லாமல் அந்த 2000 rupees மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க 5 ஹவர்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி போட் ஒரு 3 பேர் போகிற கெட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி சேனல் இதோட லைஃப் ஸ்டைல் பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த போட்டில் தான் வந்தாகணும். இல்லை எனக்கு நீங்கள் சும்மா லேக்கில் மட்டும் அங்கிட்டு இங்கிட்டு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சிக்காரா போட்டோ ஹவுஸ் போட்டோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. ஓகே, நம்ம போட்டை வந்து இப்படி நிறுத்தி வச்சுருக்கோம், ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம்ல. இளநீர் குடிக்க போகிறேன். இளநீர் குடிச்சிட்டேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்க, கெத்து 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 வேற மாதிரி கெத்து. பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு. சத்தியமாக நானும் ஓட்ட ட்ரை பண்ணேன். இந்த பாருங்கள், இது பெடல் ஒன்று இருக்குது, அடித்து பார்த்தேன். ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம் கைக்கு இது. ஸோ இப்போதான் குடிச்சிட்டு அப்படியே திரும்பி போய்கிட்டுருக்கோம். ஸோ மக்களே அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி வந்து வெயிலாக தான் இருக்குது, பட் மூஞ்சிக்கு தெரியல வெயில், பின்னாடி தான் பட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே பொசிஷனில் இப்படியே போய்கிட்டு இருக்கேன் ரொம்ப தூரமாக. சூப்பராக தான் இருக்குயா, நல்லா தான் இருக்குது. இந்த வெயிலில் வந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க போல் இந்த டைமில். போட்டோ காட்டுதான் உங்களுக்கு. ஃபைனலாக வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது அடுத்த கேனால், இதுதான் நாம் வந்தது. ஸோ இப்போ வந்து இன்னொரு கிராமத்தில் இருக்கோம். ஸோ இங்கே பாருங்களேன், தனியாக ஒருத்தர் போய்கிட்டு இருக்காங்க.
இங்கே தான் வருது. இது வந்து இங்கே தான் வருது. அது வேறு எங்கேயோ ரூட்டில் போயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் வந்தது இந்த ரூட்டில். ஓகே, வாங்க போயிட்டு லஞ்ச் எடுப்போம். இப்போ செம்மையாக பசிக்குது, செம்ம தாகமாக இருக்குது. அவ்வளோ வெயில் அடிக்குதுயா, சான்ஸே இல்லை. அடிக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன், எப்படி கலராக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுவும் வந்து இப்போ இருக்கிறது நம்ம ஒரு ஐலண்டில் தான். ஓகேவா, இதுவும் ஒரு ஐலண்ட் தான். வந்து இதுக்கு வந்து டிரெக்டாக சரி அந்த கவர்மெண்ட் போட் வருது. அந்த பக்கம் இருக்கிற சில இதுங்களுக்கு வந்து கவர்மெண்ட் போட் கிடையாது. அவங்களுக்குன்னு வீட்டில் சொந்தமாக வந்து போட் எடுத்து வச்சுருக்காங்க. காசு இருக்கிறவங்க மோட்டர் போட் எடுத்து வச்சுருக்காங்க. காசு இல்லைன்னா கையால் தான் துடுப்பு போட்டு போகணும். ஹாய் ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஐலாண்டை பற்றி? நல்லா இருக்கீங்களா? அவையோ தெரியாதா? மலையாளம். ஓகே, என்ன மலையாளத்தில் சொல்லுவாங்க தெரியலையே. அடிப்பொலி. ஓகே, பை பை. அடிப்பொலி. வந்து ரீச் ஆகிட்டோம் பாருங்கள். எல்லாம் நிறைய சாப்பாடு வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே, கட்டிடுவோமா? பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு, சூப்பர். வீட்டு ஸ்டைலில் திருப்பி ஜெட்டிக்கே வந்துட்டோம். இதுதான் ஜெட்டி. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஃபைனலாக ஒரு பிளாக் டீ கொடுத்தாங்க. சூப்பர், அடிப்பொலி. பாருங்க, இப்படி தான் போட்டை கூப்பிட்டாங்க. அங்கே இருக்குது தெரியல அப்படின்னு இவங்க வந்து இப்படி ஆற்றுறாங்க. இதை அங்கேருந்து காட்டினதுக்கு அப்புறம் அப்படியே வந்து திருப்பிக்கிட்டு அப்படியே சரி வந்தாச்சு இந்த பக்கம். சூப்பரில் செம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தடுங்க. இங்கே பாருங்க, இவர் தான் டிரைவர். ஓகே, இவர் தான் வந்து இன்ஜினை வந்து ஹேண்டில் பண்ணுறது. முன்னாடி இருக்கிறவர் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்டீரிங்கை வந்து திருப்புறவர் மட்டும்தான். ஓவர் சவுண்டாக இருக்குது, கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த பக்கத்தில் இருக்காரு பாருங்க, இவர் தான் ஆக்சுவல் டிரைவர். ஓகே, முன்னாடி இருக்கிறவர் வந்து ஜஸ்ட் ஸ்டீரிங்கை மட்டும்தான் திருப்புறாரு. இவர் தான் வந்து கியரெல்லாம் மாற்றி நிப்பாட்டுறது எல்லாமே இவர் தான் ஹேண்டில் பண்ணுறது. சூப்பரில் பாருங்களேன், ஃபுட்பால் அடிப்போம். ஃபைனலாக வந்து நான் ஜெட்டியில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து வேறு இடத்துல தங்குறேன். ஸோ அந்த ரூமுக்கு வந்துட்டேன். இது வந்து வெல்கம் க்ரூஸ் அப்படின்னு ஒரு இடம். கூகுளில் போட்டால் வரும். ஸோ இங்கேயும் வந்து நிறைய ஹவுஸ் போட் இதெல்லாம் இருக்குது. ஸோ லேக் சைட் வியூ ஒன்று இருக்குது இந்த பக்கம் சூப்பரான வியூவில் ஒரு பக்காவான ரூம். ஏசி ரூம் வந்து 1500 ருபீஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து அலப்பி வரீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் போட்ஸ் இருக்குது. கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு டூரிசம் இதுக்கு வந்து ஒரு போட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது வந்து 400 ருபீஸ் அண்ட் ஏசி வந்து 600 ருபீஸ். ஸோ அந்த போட்லேயும் வந்து நீங்கள் போகலாம். அது வந்து ஜோஸ் அலுகாஸ் முன்னாடி வந்து எலப்பி ஜெட்டி இருக்குல்ல, அந்த ஜெட்டியில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணணும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட் இருக்குது, ப்ரைவேட் ரூம் இது இருக்குது. ஸோ அந்த ப்ரைவேட் டூர்ஸ் புக் பண்ணணும்னா இன்றைக்கி நான் போனது வந்து 1000 ருபீஸ். ஸோ ஒஸ்கார் க்ரூஸ் அதில் தான் போயிருந்தேன் 1000 ருபீஸில். அண்ட் அதுலேயும் நீங்கள் 1000 ருபீஸ் பர் பர்சன். அது வந்து உள்ள ஐலாண்டு உள்ளெல்லாம் போயிட்டு சுற்றி காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் கொடுத்துருவாங்க. அது தவிர ஐலாண்டு உள்ளுக்கு இந்த மனுஷங்க எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி வாழ்வாதாரம் அப்படின்னு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பக்காவான அந்த மைண்ட் ஃபுல் ரிலாக்ஸ். இப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்றது. ஏன்னா நாம் வந்து ரொம்ப சிட்டி லைஃப்பில் ப்ரெஷர் கூட அந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் இவங்க லைஃப்பெல்லாம் பார்த்தா என்னடா இப்படியெல்லாம் சிம்பிளாக இருக்க முடியுமா லைஃப்பில் அப்படின்ற மாதிரி. எதுவும் அவசரமே கிடையாது. அவங்க பாட்டில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பொறுமையாக அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஸோ சூப்பர். நான் இங்கே வந்து ஒரு மாதம் அப்படியே தங்கிட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதெல்லாம். ஸோ இத்தோடு இந்த vlog முடிச்சுட்டு இன்னொரு சூப்பரான vlogல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Ta-da, bye-bye, good night, have a great night.